ஹாய், நாங்களாம் பழனிக்கு போயிட்டு வரோம். நீங்களும் வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம்மி குக்கிங் வித் கலா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். வருஷம் பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போவோம். அந்த காவடி எப்படி கட்டுறோம், அதுக்கு எப்படி பூஜை பண்ணுறோங்கிறது தான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி 2025 சனிக்கிழமை சாயந்தரமாக அப்பா வீட்டுக்கு நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். ஏன்னா எப்போவுமே சாயந்தரத்துக்கு மேலே தான் வந்து காவடி கட்டுவாங்க. காவடியோட துணியெல்லாம் வந்து எடுத்து வச்சு காவடி மேலே வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு, மயிலிறகுலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே எடுத்து வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுவோம். இது வந்து நெய் காவடி. சனிக்கிழமை காலையிலேயே அம்மா வந்து வெண்ணெயெல்லாம் உருக்கி வச்சுருந்தாங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாயந்தரமாக 2 கலசத்துலேயும் நெய் நிரப்பிட்டு, அது வந்து ஒரு கவர், அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுவாங்க. வருஷம் எப்போவுமே நெய் காவடி தான் எடுப்போம். நான் வந்து இந்த வருஷம் பன்னீர் கலசம் எடுத்திருந்தேன். தம்பி ஒய்ஃப் கவிதா வந்து சந்தன கலசம் கட்டியிருந்தேன். அப்படி கட்டின கலசம் எல்லாத்துக்குமே விபூதி பட்டை போட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த நெய் கலசத்தை வந்து ஒரு குட்டி பையில் போட்டு அதை நல்லா டைட்டாக கட்டிடுவாங்க. கட்டின கலசத்தை வந்து காவடியிலக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ரிங் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுவாங்க. ஏன்னா நான் காவடி எடுத்துகிட்டு நல்லா ஆடுவாங்க, அப்போ வந்து இந்த கலசத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நல்லாவே டைட்டாகவே கட்டிடுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. ஒரு கலசம் வந்து அப்பா நல்லா கட்டிட்டாரு. இன்னொரு கலசத்துக்கு வந்து அம்மா இந்த மாதிரி கட்டுங்க, ஈஸியாக இருக்கும் முடிச்சு போடுறதுக்கு அப்படின்னு காமிச்சாங்க. ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம் அப்படின்னு அம்மா இந்த மாதிரியே கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கட்டின கலசத்தை காவடியில் வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு துணியை போட்டு நல்லா கட்டிடுவாங்க. கலசம் வந்து நல்லா சேஃபாக இருக்கும். இந்த வருஷம் காவடி கட்டும் போது எங்கள் அப்பா, என்னோட தம்பி, என் பையன் எல்லாரும் சேர்ந்து தான் கட்டினாங்க. நாங்கள் கொஞ்சம் கூட மாட லைட்டாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். இப்போ காவடி எல்லாம் நல்லா காவடி வந்து சூப்பராக கட்டியாச்சு. அதுக்கு பட்டையெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சு. தங்கவேல், இந்த வேல் வருஷம் பழனிக்கு எடுத்துகிட்டு போவோம். இந்த வேல் வந்து இங்கே வீட்டில் அப்பா டெய்லியுமே பூஜை பண்ணுறாரு. ப்ளஸ் அங்கே இந்த வேலை தான் நாங்கள் பழனிக்கு எடுத்துகிட்டு போய் அன்னதானம் பண்ணும்போது இந்த வேலுக்கு முதல்ல படையல் போட்டு அன்னதானம் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் பண்ணுவோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த vlogல வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கவிதா வந்து குத்து விளக்குக்கு திரி போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்படி இன்னைக்கு குத்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அப்பா பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இருளை கெடுப்பது சொல்லக விளக்கது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது. ஜோதி நமோ நம தூய தண்ணி வரட்டுங்க. காலமாலைக்கு
மிகுந்தாமலுக்கு துணை முருகா வேணும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிரு தோழமே பயந்ததறி வலிக்கு துணை வடிவேலுடன் செங்கோடமும் மயூரம் ஆதாரமில்லை நீதானம் சுற்றுமிழந்தலையே வேதாகமாயான பாடி சீதா செல்லோக சிவாமணியே திருவருள் புரிவாய் தீயதெல்லாம் உடன் வந்து கருகிட திருவருள் புரிவாய் உன்னை அன்றி வேறில்லை தெய்வம் கந்தையார் உன்னை அன்றி வேறில்லை தெய்வம் கந்தையார் உலகாலும் ஆண்டவனே நீதானையா உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா செங்கேனறுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நற்பன்னிரு தோளும் பங்கே நிறைந்த நற்பன்னிரு தோளும் பதுவமலர் கொங்கே தரளும் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பிலும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே எதிர் நிற்பனே ஏறமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபட சூரரை விதைத்த முகம் ஒன்றே மல்லிகை மனம் புலர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான ஒரு நீயருள் வேண்டும் ஆதியருளாச்சலம் அமர்ந்த பெருமாளே. காவடி கட்டுற பூஜை நல்லா சிறப்பாகவே நடந்தது. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச முருகர் பாடல்களை பாடி முருகரை நல்லா வேண்டிக்கிட்டோம். இப்போ தீபாராதனை எல்லாருமே எடுத்துட்டு விபூதியெல்லாம் எடுத்து பூசிட்டு அப்புறம் தீர்த்தம் கொடுப்பாங்க. தீர்த்தத்தை குடிச்சிட்டு போய் டின்னர் சாப்பிட வேண்டியதுதான். அன்னைக்கு சஷ்டி ஃபுல் டே விரதம். நைட்டு தான் டின்னர் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பேன். டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இனி எல்லாத்துக்கும் டின்னர் பரிமாறிட்டு எல்லாம் சாப்பிட வேண்டியது தான். டின்னருக்கு வந்து கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடு, பூரி உருளைக்கிழங்கு மசால், பைனாப்பிள் பாயசம். சஷ்டி விரதம் இருந்தனால நான் போய் முதல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டேன். ஏன்னா பூஜை முடியறதுக்கும் லேட் ஆயிருச்சு. நல்லா பசியும் வந்துருச்சு. நாங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்புறம் அம்மா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. நல்லபடியாக பழனிக்கு காவடி கட்டியாச்சு. இனி அடுத்த vlogல பழனிக்கு
கோயம்புத்தூர்லேருந்து காவடி எப்படி பழனிக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே என்ன பண்ணுறோங்கிறத அடுத்த vlogல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.